ஒன்றாக சேர்ந்து இந்த கண்ணாடி அம்மா நேர்ந்த குறை என்ன எதுக்காக சொல்ல மனது வரலாம் உத்திரியம் அதையா சொல்லிட்டு கிடக்குற அம்மா அழகா இருப்பா அந்த வியாசத்தையே கிடைக்கிறேன் என்ன சொல்ற என்ன கணவன் வரவில்லை அஞ்சு புள்ள பேசலாம் நீ பேசாத நான் சொல்ல தெரியாது இருக்கக்கூடிய மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜ மகளாகப்பட்டவள் மின்னலியாகப்பட்டவள் நீண்ட நாட்களாக கணவர் வரலன்னு சொல்லிவிட்டு பூஜை செய்தா ஐவராஜாக்களும் இருக்கக்கூடிய சிவனுடைய அம்சத்தினால பிறந்தவங்க கண்டிப்பாக புரியுதா அப்படி சிவனுடைய அம்சத்தினால பிறந்தனால இதுக்கு மேல அந்த என்னமா அப்படி அவரை கோரி பூஜை செய்தா வருவான்னு சொல்லிட்டு பூஜை செய்த பொழுது 40 நாள் முடிந்தது 40 நாள் முடிந்தது மூலியா மக்கள் நாளைக்கு இருக்க இருக்கக்கூடிய 48 நாள் ஒரு மண்டல பூஜை செய்தா அந்த மின்னலியாகப்பட்டவர் 48 நாள் ஒரு மண்டல பூஜை செய்த உடனே கணவராகப்பட்டவர் அங்க வந்தாரு நாடி பெண்டுக்கு பிடிச்சி இழுத்தாரு நீ போய்க்கலாமே ஆமா அப்படி இழுத்த உடனே என்ன பண்ணா இதுக்கு மேல அந்த சக்கரத்துக்கு சொல்லாது சக்கரத்து நீ சொல்லாது என்ன சொல்லாது அல வட்டிதான் சொல்லடி என்ன தங்க பாவம் பாவாடை கட்டும் 17 நாளிலே சித்தாடை கட்டும் சீர்தே நாளிலே 9 வயசுல கல்யாணம் முடித்தாங்களா விஜயன் இப்போ எனக்கு வயசு வந்து 9 வருஷம் ஆச்சு 9 18 வருவான் எங்க அப்பா எங்க திருச்சிடா மட்டில போடுறான் 19 தெரியுங்களா நாடகம் என்னங்க பாயிரா சொல்றா
தந்தையிடம் கேட்டேன். அப்பா, இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாரு? இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யார்? பாண்டு மகாராஜனும் குந்தமா தேவிக்கு மாத்ரா தேவிக்கு ராஜா பிறந்தாங்க. நடுநாயகனா விளங்கப்பட்ட அர்ஜுன் தான் உன் கணவர். என்ன கண்டிப்பாக வீட்டுக்காரர் வரனா நான் என்ன செய்யணும் அப்பான்னு கேட்டேன். சிவனோட அம்சத்துல பிறந்தபடியால் சிவனை கோரி 48 நாள் ஓர் மண்டலம் பூஜை செய்தார். தன்னால வந்துருவாரு. வந்திருப்பானே விஜய வந்தார். இது கேளு, 47 நாடு எங்க வீட்டுக்கு வந்தாரு. பூஜை முடிய சற்று நேரம் இருக்குது. சிறிது நேரம் காலம் 3 நாள் இருக்குது. வந்து பெண்ணே கண்ணியா ஈர்த்தாரு. நான் என்ன சொன்னேன், சிவ பூஜை இருக்கிறீங்க, பூஜை முடிச்சுட்டு வரங்க அப்படி என்ன கட்டி ஆணை தருவாய். அந்த பூஜையை வச்சு எங்க வீட்டுக்காரர் அங்க வந்த உடனே வந்த உடனே ஆதி பெண்டுக்கு இழுத்த உடனே இந்த சக்காளி போக வேண்டியதானே சத்தியமானி என் வீட்டுக்கு வந்து பாரு, அப்படியே பாருங்க எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க கைதான் தெரியுங்க. அப்படி இருந்த உடனே அப்படி எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே ஓரம் போய் அண்ணன் அண்ணன் வந்துட்டாருல அந்த சக்காளி என்ன பண்ண நொட்டி தள்ளிட்டா. தங்கா பவளமடியா, நீ ஏதோ ஒரு டவுன் பண்ண ஏறி போய் முன்னாடி போடுறீ. ஆமா, ஏன்னா அப்படி இருக்க உடனே அவன் நெட்டி தள்ளன உடனே அத வாய்ப்படியில சிறிது பின்காயம் பட்டினே தவிர முன்காயம் பட்டவங்க யாரு? எப்போது இருக்கக்கூடிய இந்த 32 அழகோடு உன்னுடைய அரண்மனைக்கு நான் வருவதில்லை அப்படின்னு சத்தியம் செய்து போயிட்டாரு. ஐயோ பாவி, நான் என்ன செய்வேன்? ஐயோ பாவி, என்ன செய்வேன்? உங்களுக்கு என்ன குறை வச்ச? குறையா என்ன தங்கா வீட்டுக்காரு போய் கொண்டாங்க அப்படியே நாங்க தாலி அறுத்து போட்டு உன் வீட்டுக்கு வந்தோம். என்னமா குறை? என் தூள குறையா, கொட்டுல குறையா, நாள்ல குறையா, குறை என்னமா குறை? நான் தாலி அறுத்துட்டு வீட்டுக்கு வந்தா எனக்கு சேலை எடுத்து கொடுப்பேன், ஜாக்கெட் எடுத்து கொடுப்பேன், பாடி எடுத்து கொடுப்பேன், சட்டி எடுத்து கொடுப்பேன். ஆமா, இதெல்லாம் கொடுத்தாலும் சாப்பாடு போடுவேன். எல்லாம் கொடுப்பேன், கண்டிப்பா எல்லாம் கொடுப்பேன், எல்லாத்தையும் கொடுப்பேன். ராத்திரி 10 மணிக்கு மேல ஆம்பளை ஞாபகம் வந்துச்சுன்னா நீ வந்து படிச்சுக்கிறியா? அப்படியே என் தங்கச்சி சொன்ன மாதிரி
அப்படியே என் தங்கச்சி சொன்ன மாதிரி நான் உன் வீட்டுக்கு வந்து பாதி நேரத்துல எனக்கு ஆம்படியான அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீயே படுத்துட்டாலும் என் அண்ணிகாரி சும்மா விடுவாள்ல. எங்களுக்கு ஆம்பளையா வேணும். சீக்கிரமா சென்று எங்க ஆம்பளை கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு நீ திண்ணில உட்காந்து பாரு. அரண்மனைக்கு போக சொல்லிட்டு போயிருக்கிறான். ஆமா அதான காரணம். எனக்கு முன்ன ஒரு சத்தியம் செய்யுங்க. நான் சொல்வதை கேட்பேன். நான் சொல்வதை கேட்பேன் என்று சத்தியம் பண்ணுங்க. ஈர்த்து வச்சு அறுத்துருவான். ஏன்னா 5 ஆம்பியான வச்சுட்டு நோட்டிட்டு உட்காந்து இருக்கிறான். என்ன பண்றது, எங்களுக்கு ஒரே ஆம்பியானா அவளை போய் அடிச்சா இவன் மறிக்கிறான். நான் என்ன சொன்னாலும் கேட்பணும். 7 பேரும் சத்தியம் பண்ணுங்க. அதான் நீ எதை சொன்னாலும் கேட்க. ஆகாயவாதி போமா சாட்சியாக சாட்சியாக சத்தியம் கொடு. ஆகாயவாதி சாட்சியாக சத்தியம் நீ எதை சொன்னாலும் இது சத்தியம். சத்தியம் கொடு. நானுமா சத்தியம் பண்ணோம். கண்டிப்பா நீ தான் முன்ன பண்ணணும். முன்ன எங்க ஆம்பளையான கொண்டு வந்து விட்டுறியா இன்னொரு வீட்டிட சென்று இன்பதனம் கொடுத்து வந்தால் வீட்டுக்காரங்க இங்க வருவாரா? கண்டிப்பா வருவா. போடணும், ஒரு தலைகாணி போடணும், ஒரு குடும்ப காப்பி உன்னை கேட்கணும் இந்த ஊராந்தாளி பூரா வாங்கி உடையில போட்டுக்கிற. என் தாலிக்கு எதனா இருந்தா பாரு. ஆமா என்ன நீ வந்துட்டு போயிட்டு நீ உருவிட்டு போடுவன்ட்டு திருப்பதிக்கு உருவிட்டு போடுவன்ட்டு நான் வீட்டுல அப்பயார் பட்டனாச்சும் உங்க வீட்டு அரண்மனைக்கு வருவான். யார் வந்தாலும் சரி என் வீட்டுக்கு வந்துட்டான்னா என் தாலி அவுத்து அப்படியே உன் முண்டியில் போட்டுறேன்னா சீக்கிரம் முன்ன ஆம்பளை கொண்டு வந்து விடு. வீட்டுக்கு வந்த பிரகாரம் வாழ்கிறே எதை செஞ்சாலும் சரி இன்ப சுகத்துக்கு நான் வரமாட்டேன். முன்ன நாகராஜனே கன்னியா இருக்கக்கூடிய மின்னலுக்கு இன்பம் கொடுத்துவா. அதன் பிறகு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அப்படியே சொல்றேன். அதுக்கு அம்மா இருக்கக்கூடிய 8 பேத்துல எல்லா அதையும் போட்டு பார்த்து நான் அங்க ஒண்ணு புள்ளி கிடையாது. என் தங்கச்சி வீட்டுல 15,000 ரூபாய் ஐயோ பாரத்துல ஆண்டான அடிச்சாங்க ஒண்ணு நான் கண்டிப்பா
நேரம் வச்சுங்களா? நான் என்ன சொல்லணும், நான் சொல்லக்கூடிய வார்த்தை நான் சொல்றது கேட்கணும். நான் சொல்றது கேட்கணும். அது இருக்கக்கூடிய மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் மகள் மின்னல் இருக்கின்றார். நான் என்ன சொன்னேன் மாமா, மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் மகள் மின்னல் இருக்கின்றார். அவளுடைய அரண்மனைக்கு சென்று அவளுக்கு இந்த சொல்லுங்கள் கண்டிப்பா உனக்கு எட்டி மனதி கட்டி பட்டம் போறோம். வரும் வரும் சாமி உட்காருங்க. எனக்கு ஆசை மணியாளங்க கூடிய எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் சரிதான். பவள கொடி மதியானம் வருவாங்களா, பாயை போட்டா பூவை விரிச்சா எங்க பார்த்தாலும் பவுடர் அடிச்சா ஒரு வாசனையா இருக்கணும், வாசனையா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பவள கொடி பத்தியா அடி வாரு வாரு பெண்ணே
நீ படி நான் படுத்தா நீ படி பெண்ணே மினரலி ஏய் படுத்துறியா கூட நீ படி படுத்துறியா ஆமா படுத்துறியா அதோட போ ஆடி சண்டாளி பாதகி இப்போ உனக்கு என்னதான் வேணும் இந்தா, எனக்கு பஞ்சனைக்கு வாயா பஞ்சனைக்கு என்னால தாங்க முடியல தாங்க ஏடி நவுத்து ஐயோ நவுத்துறீங்களா என்னை தொட்டா என்னை தொட்டா கேலி தொட்டோ என்னை தொட்டா ஏழு பட்டோ என்னை தொட்டா கேலி தொட்டோ என்னை தொட்டா ஏழு பட்டோ கேலி டா, தொட்டோ உன்னை தொட்டா என்னை தொட்டா ஏன் அந்த தேள் போட்டுது நான் பாக்குறேன் பாரு. என்னை தொட்டா ஆ. நான் வீட்டுக்கு தூரண்டா டேய், இரு. நம்ம வீடு பக்கத்துல நம்ம வீட்டுக்கு தூரத்துக்கு அனுப்பி போற ஓ நம்ம வீடு பக்கமே இருக்குது நீ ஏன் வீட்டுக்கு தூரத்துக்கு போற ஏன் சொல்லுவாங்க சண்டு வீட்டுக்காரா பொந்து வீட்டுக்காரா ஆ. மாசத்துக்கு 3 மணி வந்துட்டு போனா நான் இல்லாத எவன் உனக்கு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு யார் வராங்கன்னு கேக்குறேன் இதான் உனக்கு புரியல யாரு ஆமா என் ஆம்பளை அவன் ஏன் ஆம்பளை ஆ. பின்னாடி பார்த்து தெரியல என்னது இதை பாரு ஆம்பளை நத்தம் டாய் நீ உள்ள போ டாய் உள்ள வந்து டாய் இரு 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 டேய் இப்ப என்ன உனக்கு கொண்டாடி தானே ஆமா. வேணும் போய் டாய் இப்போ அது என் மணி அலங்கரக்கூடிய 7 மணி செட்டு பார்த்தேன் அது 8 மணி மனைவி கட்டி நான் பட்ட மரம் போலானே இனிமேல்